Hello friends, welcome to Sumi's Taste Buds. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டைப் ஆஃப் கேசரி செய்து காட்ட போறேன். இது என்னன்னா அதுக்கு பேர் வந்து பைனாப்பிள் கேசரி. இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யூசுவலா. ஆனா யூசுவலா என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க கேசரி பெருசா நல்லா வரதில்லை அப்படின்னு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச கேசரியை நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சாதாரண சிம்பிள் ரெசிபியாக இருந்தாலும் இது தெரியாதவங்களுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ கேசரி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா நான் 2 கப் ரவை சேர்க்குறேன். இந்த ரவை வந்து கலர் மாறாமல் வறுத்தெடுக்கணும். கலர் மாறிச்சின்னா கேசரியோட கலரும் மாறிடும். இப்போ ரவையில் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போது நான் எப்படி வறுக்கிறேனோ அதே மாதிரி பாருங்கள். இப்போ நல்லா வறுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது கலர் மாறவே இல்லை, பார்த்திங்களா? இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி டைமில் நல்ல ஒரு வாசனை வரும். இப்போது நான் இந்த ரவையை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தை தான் நான் திருப்பி வச்சு இந்த கேசரி செய்ய போகிறேன். இப்போது இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஏற்கனவே அந்த பாத்திரம் சூடாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நெய் சேர்க்குறேன். இப்போது இந்த நெய் நல்லா காயணும். இப்போ இந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு 1/2 கப் முந்திரி பருப்பு கேஷ்யூ நட் வச்சுருக்கிறேன். இப்போ 1/2 கப். அதே மாதிரி 1/2 கப் வந்து கிஸ்மிஸ், அதாவது திராட்சை ரைசன்ஸ் இருக்கு இல்லையா, அது 1/2 கப் ரைசன்ஸ் ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ 2 கப் ரவைக்கு வந்து 4 கப் தண்ணி, அதுதான் கணக்கு. இப்போ நான் வந்து கெட்டில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஹாட் வாட்டர் ஊற்றுறேன் 4 கப். இது நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த தண்ணி நல்லா நீங்கள் கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக செய்யலாம், நீங்கள் கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இதுதான் கணக்கு. 1க்கு 2 ஊற்றுனீங்கன்னா கேசரி கரெக்டாக வரும். கூட ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழப்பலான்னு ஆகிடும். இப்போது இந்த தண்ணி பாருங்கள், சுடு தண்ணி ஊற்றுறதுனால இப்போ கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ இந்த நேரம் 2 கப் ரவைக்கு 2 கப் சுகர். ஏன்னா இந்த கேசரிக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் சுகரோ கருப்பட்டி அதெல்லாம் போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது வந்து ஹெல்த் வைஸ் குட், ஆனால் வந்து கேசரியோட கலரை மாற்றிடும். அதனால் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் தான் போடணும். இப்போ இந்த டைமில் நான் வந்து அந்த பைனாப்பிள் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து பைனாப்பிள் கேசரிக்கு வந்து பைனாப்பிள் கலரும் பைனாப்பிள் எசன்ஸும் 2 கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை, அதனால் அந்த கலர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கலரிங் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. இப்போ நான் அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த இனிப்பை வந்து அது வெளியில் எடுத்து கொடுக்கும். எப்போவுமே எந்த ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து இந்த தோலாக போடாதீங்க, போட்டிங்கன்னா அது வாயில் கடிபடும் போது நல்லா இருக்காது. அதனால் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பவுடர். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ இந்த ரவையை இப்போ நான் போடுற மாதிரியே போட்டு ஒரு கையால் ரவை போடும்போது ஒரு கையால் அந்த அகப்பையை வச்சு கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் வந்து அதில் வந்து கட்டி வராது. கட்டிப்படாமல் வந்தால் தான் கேசரி நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போது அது நல்லா வராது அந்த பதம். இப்போ இந்த மாதிரி இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போது நான் வந்து இதை மூடியை போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் வைப்பேன். இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் குறைச்சிடணும். அடுப்பு ஹையில் இருந்ததுன்னா அந்த ரவை வந்து ரொம்ப விகரஸாக கொதித்து மேலெல்லாம் கொட்டும். இப்போ நல்லா சிம்மில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மூடிய வழியவே தெரியுது இது எப்படி கொதிக்குதுன்னு. ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் திறந்து பார்க்குறேன்.
இப்போ பார்த்திங்களா, இப்போது இது இன்னும் தண்ணியாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா இந்த நேரம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நான் திருப்பியும் இதை மூடி போட்டு இன்னொரு 3 மினிட்ஸ் போல் இப்போ நான் திருப்பி குக் பண்ணுவேன். இப்போது நான் எப்போதுமே கேசரி கிண்டும்போது அடுப்பை விட்டு போகாதீங்க, பக்கத்துலேயே நில்லுங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா வந்து அது பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் வந்து விட்டுட்டு போனீங்கன்னா சில நேரம் பதம் பழச்சிரும். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போது ஓரளவு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வந்து இதுக்கு மேலே இப்போ திருப்பியும் கொஞ்சம் நெய் சேர்ப்பேன். அப்போ தான் அது டேஸ்டியாக இருக்கும். எந்த ஒரு இந்தியன் ஸ்வீட்ஸுக்குமே நெய் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இப்போ அதையும் சேர்த்து இப்போது நல்லா இந்த மாதிரி மேலால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 1 மினிட் போல் மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 1 மினிட் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இப்போ நான் வந்து மூடியை திறந்து பார்த்துட்டு இப்போ பார்த்திங்களா, இப்போ அந்த நெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வருது. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த கேசரி இப்போ நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த பைனாப்பிள் பீசஸை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் மாம்பழ கேசரியாக இருந்தால் இந்த நேரத்தில் மாம்பழம் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பைனாப்பிள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஆனால் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் தான் கிடைக்குமே தவிர அந்த பீசஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பீசஸாக போட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாம்பழ கேசரி செய்யணுன்னா இந்த டைமில் மாம்பழ பீஸ் போடலாம். இப்போ அது மாம்பழம் எசன்ஸ் போடணும், அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி இதே தான் ப்ரொசீஜர் எல்லாமே. இப்போ பாருங்கள், அந்த சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் இந்த கேசரி வந்து எப்படி வேணால் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ஃப்ளாட்டாக போட்டு கட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பரான இந்த கேசரி இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு பாஸ் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.